செவனகல சீனி தொழிற்சாலையை மூடுவதற்கு தீர்மானிக்கவில்லை கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. செவனகல சீனி தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை, அத்தோடு ஊழல் மோசடியாளர்களை மீண்டும் சேவை நிறுத்திக் கொள்ளும் நோக்கமும் இல்லை. சீனி கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களை பாதுகாப்போம், அரசியல் நோக்கத்துடனான போராட்டங்களுக்கு அடிப்பணியே போவதில்லை என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே செவனகல சீனி தொழிற்சாலை மூடப்படுவதாகவும் கரும்பு உற்பத்தியாளர்களிடமிருந்து கரும்பு கொள்வனவு செய்யப்படுவதில்லை என்றும் ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கரும்பு உற்பத்தியாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் மேற்கொண்ட கவனஈர்ப்பு போராட்டத்தை பின்னணியும் நாட்டுக்கு நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதில் அரசியல் இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொதுஜன பெருமுனவை சேர்ந்தவர்கள் இந்த கரும்பு உற்பத்தியாளர்கள் சொல்லிக் கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இவர்கள் இதனை அரசியல் மையப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒருபோதும் சீனி உற்பத்தி தொடர்பான அந்த செவனகல தொழிற்சாலை மூடப்போவதும் இல்லை. நாங்கள் உற்பத்தியை மீண்டும் அதிகரித்து நாட்டுக்கு அதனூடாக சீனியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவோம் என்பதாகவும் அமைச்சர் சுனில் அந்தனத்தி அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். வருடாந்த தேவையான 2 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் வருடாந்த உப்பு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 2 லட்சம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் வரும் 10ஆம் தேதிக்குள் பாரிய உப்பு கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையிலிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். உள்ளூர் மருந்து உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் மருந்து உற்பத்திக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அதன்படி ஏற்றுமதிக்காக தயாரிக்கப்பட்ட மருந்துகளில் முதல் தொகுதி குறித்து செலோஜன் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் வி நடராஜா அமைச்சரிடம் தெளிவுபடுத்தினார். இந்நிகழ்வு சமீபத்தில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறதும் பிரதானமாக செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.